ஹாய், greetings to everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன மெடிசன் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரோஃபுலோசோ நம்பர் 2. ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரோஃபுலோசோ நம்பர் 1 பற்றி பார்த்துருந்தோம். இந்த ஸ்க்ரோஃபுலோசோ மெடிசினல் குரூப்பில் மொத்தம் 12 மெடிசின்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி S1 பார்த்தாச்சு. இப்போ அதோட கண்டினியூஷனாக S2 மெடிசின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரோஃபுலோசோ நம்பர் 2ல் மொத்தம் 9 மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது. S1 மாதிரியே இதில் 8 மெடிசினல் பிளான்ஸ் சேமாக தான் இருக்கும். ஒரே ஒரு மெடிசினல் பிளான்ட் மட்டும்தான் S1க்கும் S2க்கும் டிஃபர் ஆகும். அது என்னன்னா S1 வந்து ஸ்ட்ரைட்னஸ் நக்ஸோமிகாவோட காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். இந்த ஸ்ட்ரைட்னஸ் நக்ஸோமிகாவுக்கு பதிலாக S2ல லைகோபோடியம் கிளவேட்டம், அதோட காமன் நேம் வந்து கிளப்மாஸ். ஸோ இந்த மெடிசினல் பிளான்ட் தான் வந்து S2ல இருக்கு. ஸோ S2ல இருக்கிற மொத்தம் 9 மெடிசினல் பிளான்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் காக்லேரியா அஃபிஷனாலிஸ், Matricaria chamomilla, third Hydrastis canadensis, fourth Nasturtium officinale, fifth Scrophularia nodasa, sixth Smilex medica, seventh Lycopodium clavatum, இதான் கிளப்மாஸ்ன்னு அழைக்கப்படுது. எய்த் Tussilago furfera, நைன்த் வந்து Veronica officinalis. இந்த 9 மெடிசினல் பிளான்ட்ஸோட காம்பினேஷன் தான் S2 ஸ்க்ரோஃபுலோசோ நம்பர் 2 அப்படிங்கிற மெடிசன். ஸோ இந்த மெடிசனில் இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆன்டி ஸ்க்ரோஃபுலஸ், ஆன்டி ருமேட்டிக், ஆன்டிலித்திக்னா ரீனல் ஸ்டோன்ஸுக்கு, கேல் ஸ்டோன்ஸுக்கு கொடுக்குறத ஆன்டிலித்திக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது ஒரு இன்டெஸ்டினல் ரெமெடி. நெக்ஸ்ட் இது ஒரு ஆன்டிஃப்ளோஜெஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கிளாண்டுலார் ரெமெடி. நெக்ஸ்ட் இது ஆன்டி டியூமராகவும் ஆன்டி மைக்ரோபியலாகவும் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதெல்லாம் தான் S2ல இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இது எந்தெந்த டிசீசஸ்லாம் கொடுக்கலாம், எந்தெந்த ஸ்பெசிஃபிக், இதெல்லாம் எந்தெந்த சிஸ்டம்ல எப்படி எப்படி ஆக்ட் பண்ணுது. ஸோ இதில் இருக்கிற லைகோபோடியம் கிளவேட்டமோட தெரப்பியூட்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் S2 நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு லிவர் ரெமெடி, இது ஒரு யூரினரி ரெமெடி, இது ஒரு டைஜஸ்டிவ் ரெமெடி. ஸோ இந்த 3 சிஸ்டம்லையும் இது ரொம்ப பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு இன்டெஸ்டினல் ரெமெடின்னு பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டெஸ்டினல் ஜூஸஸை அதிகப்படுத்தும். இன்டெஸ்டினல் ஜூஸஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பைலு, பாங்க்ரியாட்டிக் ஜூஸ், இதோட செக்ரீஷன்ஸ் எல்லாம் நார்மல் ஆக்கி இன்டெஸ்டைனில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை சீராக்குறதுனால இது ஒரு இன்டெஸ்டினல் ரெமெடி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ இன்டெஸ்டினல் ரெமெடின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கேல் ஸ்டோனுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரெமெடி. கேல் ஸ்டோனுக்கு நம்ம மெடிசன்ஸ்லேயே S2 மாதிரி பெஸ்ட் ஒர்க் பண்ணுற ரெமெடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்டெஸ்டினல் மியூக்கோசாவை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இன்டைஜஷன் இருக்கிறவங்களுக்கு, டிஸ்பெப்சியா மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து S2 மெடிசன்ஸ் கொடுக்கலாம். S1க்கும் S2க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, S1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அது டைரியல் ரெமெடி அப்படின்னு. அதே மாதிரி இந்த S2 கான்ஸ்டிபேஷனுக்கு, மோஷன் வராமல் இருக்கிற ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து S2 கொடுக்கலாம். ஸோ S2 இது ஒரு கான்ஸ்டிபேஷனல் ரெமெடி. இது வந்து அப்படியே S1க்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால S1 ஓவர் டோஸ் ஆகும்போது S2வை ஆன்டிடோட் டு S1 நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் குளோர்ஹைட்ரியாக்கும் ஏக்ளோர்ஹைட்ரியாக்கும் S2 மெடிசனை எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். குளோர்ஹைட்ரியா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இன்டெஸ்டினல் செக்ரீஷன்ஸ் ரொம்ப ஹைப்பரா இருக்கும்போது இதை பாசிட்டிவ் டைல்யூஷன் ஆகும், நெகட்டிவ் டைல்யூஷன் ஆகும். ஒன்றுமே செக்ரீஷன் இல்லாதப்போ ஏக்ளோர்ஹைட்ரியா இருக்கும்போது இதை வந்து பாசிட்டிவ் டைல்யூஷனாகவும் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, மெயின்டைன்ஸ் த கம்போசிஷன் ஆஃப் பைலோட கம்போசிஷனை இது மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இது கேல் ஸ்டோனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. கேல் ஸ்டோனை ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேல் ஸ்டோனை கரைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. கேல் ஸ்டோன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பைல் வந்து ரொம்ப திக்காகிறதுனால ஃபார்ம் ஆகுறது தான் கேல் ஸ்டோன். ஸோ இந்த கேல் ஸ்டோன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, பைலோட செக்ரீஷன் ப்ராப்பராக இல்லாதப்போ, இல்லை பைல் செக்ரீட் ஆனதுக்கப்புறம் அது வெளியே வராமல் வந்து தடைப்பட அதுல செடிமெண்ட் ஆகுறது தான் வந்து கேல் ஸ்டோனா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த கம்போசிஷன் ஆஃப் பைலை இது மெயின்டைன் பண்றதுனால கேல் ஸ்டோன் வராமலையும் ப்ரிவென்ட் பண்ணும், அந்த கேல் ஸ்டோன் கியூர் ஆகுறதுக்கும் இதில் ஆன்டிலித்திக் ப்ராப்பர்ட்டி ஹெல்ப் பண்ணுது.
நெக்ஸ்ட் இது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல மேஜரா டியோடினம்ல ஒர்க் பண்ணுது. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா மியூக்கஸோட செக்ரேஷனை அதிகப்படுத்துறது மூலமா மோஷன் ஃப்ரீயா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால தான் இது ஒரு கான்ஸ்டிபேஷனல் ரெமெடி அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி இதை கேல்ஸ்ட்ரோனுக்கு கொடுக்கலாம், ரீனல் கால்குலைக்கு கொடுக்கலாம், யூடிஐ ப்ராப்ளம்க்கு கொடுக்கலாம், கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு கொடுக்கலாம், சர்விக்கல் லிம்ஃபடினோபதிக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பேரலைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இது கொடுக்கலாம். பேரலைசிஸ் ஆகும்போது பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு மஸ்குலர் ரெமெடியாகவும் நம்ம இதை வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ருமாட்டிசம்க்கும் ஆர்த்தரைட்டிஸ்க்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன். ஸோ S1ல இருக்கிற அதே காம்பினேஷன் இருக்கிறதுனால மோஸ்ட்லி S2வே நம்ம எல்லா டிசீசஸ்க்கும் நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அது டயரியாவுக்கு, இது கான்ஸ்டிபேஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட தெரப்பியூட்டிக்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்லோ டைஜஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணும்போது அது வந்து கேஸ்ட்ரிக் டிஸார்டர்ஸை க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து S1 ப்ரைமரியில் என்ன இடத்துல ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்னியில் ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ கிட்னி பேஷண்ட்ஸுக்கு நம்ம S1 தாராளமாக கொடுக்கலாம். S1னால க்யூர் பண்ண முடியாத ஸ்டேஜில் S1 கொடுத்து கம்ப்ளீட் க்யூர் கிடைக்காத பேஷண்ட்டுக்கு நம்ம S2வையும் சேர்த்து கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கிறத நம்மளால கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிரைமரியா எதுல ஆக்ட் பண்ணுதோ அப்படின்னா பிளாடர்ல ஆக்ட் பண்ணும். செகண்டரியா யூரட்டர்லயும் கிட்னிலையும் ஆக்ட் பண்ணுது. ஸோ இதனால கிட்னி ஸ்டோன் வராம ப்ரிவென்ட் பண்றது மாத்திரம் இல்லாம கிட்னி ஸ்டோன் வந்த பேஷண்ட்டுக்கும் யூரின் ப்ராப்பரா போகிறது, யூரின் பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் இது ஒரு நல்ல ரீனல் ரெமடியா இருக்குது. நெக்ஸ்ட் ஜாண்டிஸ்க்கு கொடுக்கலாம். இது கம்போசிஷன் ஆஃப் பைல மெயின்டைன் பண்றதுனால ஜாண்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, எல்லோ கலர் ஐஸ் இருக்கிறவங்களுக்கு, பிலியஸ் வாமிட்டிங் இருக்கிற பேஷண்ட்டுக்கு, ஜாண்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது கொடுக்கும்போது இது ஒரு நல்ல லிவர் ரெமெடியா ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் சைனஸ் ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து S2 கொடுக்கலாம். சைனசைட்டிஸ்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல இருக்கிற மேக்ஸிலரி சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரன்னிங் நோஸ் இல்லைன்னா இச்சி ஐஸ் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம S2 கொடுக்கும்போது நல்ல ஒரு கியூர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அன்ஹெல்தி ஸ்கின்ல எதுனா வந்து ரேஷஸ் மாதிரி வருது, ஸ்கிராச்சஸ் மாதிரி இருக்கிறது, wounds மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்குமே நம்ம S2 ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபோர்த்து ஸ்மால் பாக்ஸ், லியூபஸ், வேரியோலா அந்த மாதிரி மேஜரான ஸ்கின் டிசீஸ்க்கும் நம்ம வந்து S2 ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் எரப்ஷன்ஸ், எக்ஸிமா, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஹேர் லைனில், ஃபோர்ஹெட்ல, இயரை சுற்றி வர்றது, ஸோ இந்த மாதிரி இடத்துல வர்ற எக்ஸிமல் கண்டிஷன்ஸுக்கும் நம்ம வந்து S2 ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நியூராலஜி ஆஃப் நெக்கில் இருக்கிற நியூரல் பெயின், ஸோ இந்த இடத்துல பேக்கில் இருக்கிற நியூரல் பெயினுக்கு நம்ம S2 கொடுக்கும்போது இது ஒரு நல்ல மெடிசனா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் எல்லா விதமான கேன்சரஸ் க்ரோத்துக்கும் வந்து நம்ம S2 கொடுக்கலாம். S2 வந்து கேன்சரஸ் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம அதோட சைஸை ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் கேன்சரஸ் க்ரோத் மட்டும் இல்லாம டியூமர்ஸ், சின்ன சின்ன கட்டி, கேன்சரஸ் இல்லாமல் நான் கேன்சரஸ் டியூமர்ஸாக இருக்கும்போது பிரெஸ்ட் டியூமர்ஸ் இல்லைன்னா கையில் காலில் வர சின்ன சின்ன டியூமர்ஸ்க்கும் வந்து நம்ம S2 ரெமெடி கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ஆன்டி டியூமராக வந்து ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லியூகோரியா, காய்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வீக்கமாக இருக்கிறது, அந்த மாதிரி கிளாண்டுலார் ஸ்வெல்லிங்கும் நம்ம S2 கொடுக்கலாம். லியூகோரியானா ஒன்றும் இல்லை, ஒயிட் டிஸ்சார்ஜ், ஹெவியான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம S2 கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியாக ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் கிளீட்டி டிஸ்சார்ஜ் வித் டீகம்போஸ்ட் யூரின். ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா யூரின் வந்து ரொம்ப ஸ்மெல்லியா இல்லை யூரின்ல பஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி வரும். இது எந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கும்னா பிளாடர் கம்ப்ளீட்டாக இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் போது, இல்லைனா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு, இல்லைனா ஹைப்பர் ப்ரோட்டீனிமியா பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். யூரின் போனால் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கிறது, இல்லை யூரினே வந்து பஸ் கலரில் போகிறது, இல்லை யூரினில் வந்து வேறு ஏதாவது ஸ்மெல்லி டிஸ்சார்ஜ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் S2 நம்ம வந்து பில்ஸ் ஃபார்ம்லேயோ இல்லை டைல்யூஷன் ஃபார்ம்லேயோ கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு கியூர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெயின் இன் டெஸ்டிஸில் இருக்கிற பெயினுக்கு வந்து நம்ம S2
தாராளமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொலாப்ஸ் ஆஃப் ரெக்டல் ப்ரொலாப்ஸ், ஆனஸ் வழியாக ரெக்டம் ப்ரொலாப்ஸ் ஆகும்போது அந்த கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம S2 கொடுக்கலாம். ஸோ ஏர்லியர் ஸ்டேஜில் கொடுக்கும்போது நம்ம நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷர், ப்ளீடிங் பைல்ஸ், ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம வந்து S2 ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு இன்டெஸ்டினல் ரெமடியாக இருக்கிறதுனால, கேஸ்ட்ரிக் ரீஜியன்ல இது நல்லா ஒர்க் பண்ணுறதுனால இது ப்ளீடிங் பைல்ஸுக்கு இல்லை ஆனஸில் வர ப்ராப்ளம்க்கு, இச்சிங்காக இருக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம S2 ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு க்ரானிக் லங் டிசீசஸ்க்கு, ஸோ லங் டிசீசஸ்க்கு மேஜராக வந்து S1 கொடுக்கலாம். ஸோ அது க்ரானிக் ஆகும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது S2 நல்ல மெடிசனாக நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது S1க்கு ஒரு ஆன்டிடோட். நெக்ஸ்ட் வந்து இது எந்தெந்த கிளாண்ட்லலாம் ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு நல்ல ஒரு லாக்டேட்டிங் ரெமெடி. ஸோ ஒரு ப்ரெக்னெண்ட்டான உமன் அதுக்கப்புறம் வந்து ஃபீட் பண்ணுறாங்க மதர் அப்படின்னா அவங்களுக்கு லாக்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம S2 கொடுக்கலாம். பில்ஸ் ஃபார்ம்லையோ டைல்யூஷன் ஃபார்ம்லையோ S2 கொடுக்கும்போது லாக்டேஷனை அதிகப்படுத்தும். எப்படி லாக்டேஷனை அதிகப்படுத்துது அப்படின்னா, பிரெஸ்டில் இருக்கிற மயோ எபித்தீலியல் செல்ஸோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி அதோட செக்ரீஷனை அதிகப்படுத்துறது மூலமாக லாக்டேஷன் அதிகமாகுது. நெக்ஸ்ட் இது ஒரு லிவர்லையும் கேல் பிளாடர்லையும் நல்லா ஒர்க் பண்ணுது. அங்கே இருக்கிற ஹெப்படோசைட்ஸில் இது நல்லா ஒர்க் பண்ணுறதுனால இது ஒரு லிவர் ரெமெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்த மாதிரி மேமரி கிளான்ஸ்லையும் இது ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட் இது ஒரு கேஸ்ட்ரிக் ரெமெடி, யூரினரி ரெமெடி, ஆன்டிலித்திக். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஹைப்போதைராய்டு பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஹைப்போதைராய்டு கண்டிஷன்ஸில் என்ன ஆவாங்கன்னா, பேஷண்ட் ரொம்ப வந்து லேசியாக இருப்பாங்க, ஒபீஸாக இருப்பாங்க, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு S2 கொடுக்கும்போது நம்ம ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஹைப்போதைராய்டு ப்ராப்ளமில் வந்து TSHோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த TSHோட லெவலை நார்மல் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து S2 ரெமெடி நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஹெப்படோசைட்ஸில் ஆக்ட் பண்ணி அந்த லிவரில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல ஒரு லிவர் ரெமெடி. நெக்ஸ்ட் வந்து பீடல் எடிமா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, கால் நல்ல வீக்கமாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, கால் வீக்கம் எப்போ வரும் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற டைமில் வரும். ஸோ இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு S1 கூட நம்ம வந்து S2 கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியாக ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆன்டி டியூமரஸ்ன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம கேன்சரஸ் க்ரோத்துக்கும் கொடுக்கலாம், நான் கேன்சரஸ் க்ரோத்துக்கும் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற தெரபியூட்டிக்ஸ். ஸோ இதில் இருக்கிற லைக்கோபோடியம் கிளவேட்டம் பிளான்ட்ல இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் பார்த்துலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த லைக்கோபோடியம் கிளவேட்டம் ஒரு இன்டெஸ்டினல் ரெமெடி, இது ஒரு வந்து யூரினரி ரெமெடி, இது ஒரு டைஜஸ்டிவ் ரெமெடி. ஸோ இது வந்து டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், இன்டெஸ்டினலில் இருக்கிற ஜூஸஸை அதிகப்படுத்தும். அதே மாதிரி யூரினரி ட்ராக்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், பிளாடரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், யூரேட்டரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ் இதிலெல்லாம் ஆக்ட் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல ரீனல் ரெமெடியாகவும் கொடுக்கப்படுது. ஸோ இதுதான் வந்து S2வில் இருக்கிற நம்ம வந்து எந்தெந்த டிசீஸ்க்கெலாம் கொடுக்கலான்னு பார்த்துருக்கோம். இன்னொரு தடவை நம்ம எந்தெந்த மெடிசின்ஸ்க்கெலாம் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு இன்டெஸ்டினல் ரெமெடி. இன்டெஸ்டினல் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் நார்மல் ஆக்குறதுனால இது ஒரு இன்டெஸ்டினல் ரெமெடி. அந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், பைல், அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஸோ இதெல்லாம் இதோட செக்ரீஷன்ஸ் எல்லாமே அதிகப்படுத்துறதுனால இது ஒரு நல்ல இன்டெஸ்டினல் ரெமெடியாக ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ்க்காக இருக்கட்டும் இல்லை கான்ஸ்டிபேஷனுக்காக இருக்கட்டும், அதாவது மியூக்கஸ் செக்ரீஷனை அதிகப்படுத்துறதுனால நம்ம இது கான்ஸ்டிபேஷனுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது இன்டெஸ்டைனில் இருக்கிற டியோடினமில் ஆக்ட் பண்ணுது. ஆனஸ், ரெக்டல் ப்ரொலாப்ஸ், அந்த மாதிரி இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் நம்ம வந்து இது ஒரு இன்டெஸ்டினல் ரெமெடியாக கொடுக்கலாம். S1 டைரியாவுக்கு கொடுக்கறது மாதிரி S2 வந்து நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கு கொடுக்கலாம். S1ஓட ஆன்டிடோட்டாக செயல்படுது. செகண்ட், இது ஒரு நல்ல லிவர் ரெமெடி. ஏன்னா கம்போசிஷன் ஆஃப் பைலையே இது சீர்படுத்துறதுனால இது ஒரு நல்ல லிவர் ரெமெடி. அது போக அதில் இருக்கிற ஹெப்படோசைட்ஸ்லையும் இது ஆக்ட் பண்ணி அங்கே எந்த ப்ராப்ளமும் வரவிடாமல் தடுக்குது. தேர்டு வந்து கேல் ஸ்டோனுக்கு இது பெஸ்ட் ரெமெடி. கேல் ஸ்டோனுக்கு நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட் ரெமெடி வந்து S2 தான்.
நெக்ஸ்ட் ரீனல் ஸ்டோன்ஸ்க்கும் நம்ம S2 ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இது மேஜராக ப்ரைமரிலேயே எதில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா பிளாடர்லேயும், செகண்டரியாக வந்து கிட்னி அண்ட் யுரட்டர்லேயும் ஒர்க் பண்ணுது. ஏன் இதை நான் ப்ரைமரி செகண்டரின்னு சொல்கிறேன் அப்படின்னா S6 மெடிசன் வந்து ப்ரைமரியாக கிட்னி அண்ட் யுரட்டர்லேயும் செகண்டரியாக பிளாடர்லேயும் ஒர்க் பண்ணுது. ஸோ இதை நம்ம S6 மெடிசன்ஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஆன்டி டியூமர், கேன்சரஸ் க்ரோத்துக்கும் நான் கேன்சரஸ் க்ரோத் டியூமர்ஸ், பிரெஸ்ட் டியூமர்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து S2 ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது மேமரி கிளான்ஸில் இருக்கிற மயோ எபிதீலியல் செல்ஸில் ஆக்ட் பண்ணி அதில் இருக்கிற லாக்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல லாக்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து S2 மெடிசனை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் மேஜராக வந்து S2 மெடிசின்ஸ் பற்றி இருக்கிற டிசீஸுக்கு என்னென்ன டிசீஸ்க்கு கொடுக்கலான்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து அதோட டோசேஜ் அண்ட் டைல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைல்யூஷன் வந்து இது ஆர்த்ரைட்டிஸ்க்கு, கிராம்ப்ஸுக்கு, அசிடிட்டிக்கு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைல்யூஷனாக. இதை வந்து கிராம்ப்ஸ்க்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பெயினாக இருக்கும்போது இல்லைன்னா வைலண்ட் கிராம்ப்ஸாக இருக்கும்போது S2 வந்து ஃபர்ஸ்ட் டைல்யூஷனில் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரெமடியாக ஆக்ட் பண்ணுது. ஆர்த்ரைட்டிஸ்க்கும் நம்ம வந்து இது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைல்யூஷனாக ரீனல் கால்குலஸ்க்கு, கேல் ஸ்டோன்ஸுக்கு, கேல் பிளாடரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து அப்பர் லிம்ஸில் இருக்கிற பேரலைசிஸ்க்கு, அசிடிட்டிக்கு, இது எல்லாத்துக்குமே செகண்ட் டைல்யூஷனில் கொடுக்கலாம். அப்பர் லிம்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற பேரலைசிஸ் கண்டிஷன்ஸுக்கு, ரீனல் ஸ்டோன்ஸ்க்கு, கேல் ஸ்டோன்ஸுக்கு, நெக்ஸ்ட் வந்து அசிடிட்டி ப்ராப்ளம்க்கும் செகண்ட் டைல்யூஷனில் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். தேர்ட் டைல்யூஷன் அண்ட் லைட்டர் டைல்யூஷனாக வந்து எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா லெப்ரஸிக்கும் ஹெட்ஏக்குக்கும் கொடுக்கலாம். இது ஒரு அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால இதை நம்ம ஹெட்ஏக்கு லைட்டர் டைல்யூஷனில் ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டோசேஜ் எப்படி பில்ஸ் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைப்பர் அசிடிட்டி, ரொம்ப அசிடிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து 5 to 10 குளோபியூல்ஸ் பிடியாக ஆஃப்டர் மீல்ஸ் கொடுக்கும்போது ஹைப்பர் அசிடிட்டி அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு நல்ல ரிலீவ் பண்ணும். 5 to 10 குளோபியூல்ஸ் ஆஃப்டர் மீல்ஸ் கொடுக்கும்போது. நெக்ஸ்ட் அனல்ஜெசிக்கா, இதை நீங்கள் ஒரு பெயின் கில்லராக கிராம்ப்ஸுக்கோ, ஹெட்ஏக்குக்கோ, டூத்தேக்குக்கோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 5 to 10 குளோபியூல்ஸ் பிடி ஆஃப்டர் மீல்ஸாக கொடுக்கும்போது இது ஒரு நல்ல அனல்ஜெசிக்காக ஒர்க் பண்ணும். தேர்ட் வந்து ரீனல் கோலிக்கு இல்லை ரீனல் கால்குலஸ்க்கு, கேல்ஸ்டோன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது 5 to 10 குளோபியூல்ஸ் வித் ஃபுட் எடுத்துக்கும் போது 3 வேலையுமே வந்து 5 குளோபியூல்ஸ் ஆர் 10 குளோபியூல்ஸ் 3 times a day கொடுக்கும்போது இது நல்ல ஒரு ஆன்டிலிப்டிக்காக ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் ஹை டைல்யூஷனில் எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஹைட்ரோசீலுக்கு, கிரானிக் கொனோரியாக்கு, கேட்ராக்டுக்கு, கேல்ஸ்டோன்ஸ்க்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு, ருமாட்டிசம்க்கு, கிராம்பிங் ஆஃப் லெக்ஸுக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு கொனோரியா அது அப்படின்னா ஒரு STA, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி கொனோரியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு, க்ரானிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, ஹைட்ரோசில், ஸ்க்ரோட்டம் வீக்கமாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஹையர் டைல்யூஷனில் கொடுக்கும்போது இது நல்லா ஒர்க் பண்ணும். கேல்ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஹையர் டைல்யூஷனில் கொடுக்கும்போது ஈஸியாக ஆக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து S2 மெடிசனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறது. ஸோ S2 மெடிசின்ஸ் மெயினாக வந்து இது ஒரு லிவர் ரெமெடி. நெக்ஸ்ட் கேல்ஸ்டோன் ஸ்பெசிஃபிக், ஸோ இது வந்து பிளாடரில் ஒர்க் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து S1க்கு ஆன்டிடியூட்டாக கொடுக்கலாம். இது ஒரு கான்ஸ்டிபேஷனல் ரெமெடி. இவ்வளோ தான் வந்து S2 மெடிசின்ஸோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்.